யாரை தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரை சுட்ட தோசை? எங்க பாட்டி சுட்ட தோசை. யாரை சுட்ட தோசை? எங்க பாட்டி சுட்ட தோசை. நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், உங்கள் கண்ணு வந்து அப்படியே ஐஸ்வர்யா ராய் கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடுவோம். பட்டா on like the 14th of January, I'm going to watch Master as well in the theaters. Vati coming. ஸோ சுசீந்திரன் சார் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து ஜாலியாக இருந்தீங்க ரெண்டுமே ஸ்டேஜில். ஸோ அது வந்து இப்போ தப்பாக போர்ட்ரேட் ஆயிடுச்சு வெளியே எல்லாருக்கும். அது ஃபீல் பண்ணிங்களா? ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபேன்ஸ்க்காக நான் சொல்வேன், நான் உங்களை லவ் பண்ணுவேன். நாட் ஓன்லி சிம்பு. அரே हाय एवरीवन, हिंदू तमिल चैनल की लाइक शेयर एंड सब्सक्राइब பண்ணுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க. நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்டர்வியூட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், கரெக்டாக? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். ஸோ ஓகே, இப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் சொல்லித்தரலான்னு ஆசைப்பட்றேன் நான். ஓகேவா? ஓகே. டங் ட்விஸ்டர் தமிழ். அது டங் ட்விஸ்டர் தமிழ்ல எனக்கு எப்படி தெரியும்? வா வா வா, ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல? ஓகே ஓகே. யாரு தச்ச சட்டை? யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு இன்னும் முடியல ஒரு நிமிஷம். யாரு சுட்ட தோசை? எங்க பாட்டி சுட்ட தோசை. யாரு சுட்ட தோசை? எங்க பாட்டி சுட்ட தோசை. அழகா சொல்றீங்களே. சுட்ட தோசை எங்க பாட்டி சுட்ட தோசை. யாரு சுட்ட தோசை? எங்க பாட்டி சுட்ட தோசை. சூப்பர். ஸோ தமிழ் நல்லா வருது. ஓகே, இப்போ எங்களுக்காக சிம்பு டைலாக் மட்டும் ஒன்று. ஓகே. வல்லவன் பிரதர் சொல்லுவார், ஓகே. லெஃப்ட்டில் விட்டா ரைட்டில் திரும்பிக்கும் வரட்டா. லெஃப்ட்டில் விட்டா ரைட்டில் திரும்பிக்கும் வரட்டா. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வரட்டா. வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழ் நல்லா அழகாகவே வருது. ட்ரெயின் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ இப்போ நிதி அகர்வால் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஆடியன்ஸ்க்கு நிதி அகர்வால்னா யாருன்னு தெரியாது. ஸோ உங்களை பற்றின ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ நீங்களே சொல்லலாம். நிதி அகர்வால், ஷீ இஸ் ஃப்ரம் பெங்களூர் பொண்ணு இருக்கு. ஹிந்தியில் ஒர்க் பண்ணிச்சு, தெலுங்குல ஒர்க் பண்ணிச்சு, இப்போ தமிழில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி. வாட் யூ சே ஃபார் கேர்ள்? பொண்ணு ஒரு ஹாப்பி பொண்ணு இருக்கு. ரொம்ப கைண்ட் பொண்ணு இருக்கு, ரொம்ப ஸ்மைலிங் பொண்ணு இருக்கு, ஹார்ட் ஒர்க்கிங் பொண்ணு இருக்கு, நல்லா வெட்டில பொண்ணு இருக்கு, செல்லக்குட்டி இருக்கு. ஸோ இப்போ 2017 2017 ஹிந்தியில் இன்ட்ரோ ஆனீங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தமிழுக்கு வந்திருக்கீங்க. இது கொஞ்சம் டிலேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப லேட்டாக தமிழுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பூமி ஈஸ்வரன் 2 படமும் ஆக்சுவலாக கமிட் ஆகி 2 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் படம் எப்படி 2 படத்துலையும் மாறி மாறி ஒர்க் பண்ணீங்க? அது ஷெடியூல் கரெக்டாக இருந்தது? அது ஆக்சுவலி பூமி ஷூட்டிங் ஆயிடுச்சு, பிஃபோர் ஒன்லி ஆயிடுச்சு. பட் பிகாஸ் ஆஃப் கோவிட் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் படம். பட் வி வர் சப்போஸ் டு ரிலீஸ் இட் இன் லேபர் டே லாஸ்ட் இயர் ஒன்லி. ஓகே. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா பூமி தான்? ஃபர்ஸ்ட் படம் பூமி ஷூட்டிங். ஈஸ்வரன் இப்போ தான் கோவிட் அப்புறமா ஷூட் பண்ணிச்சு. ஓகே, 20 days. சூப்பர். இப்போ ஹிந்திலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தெலுங்கு, இப்போ தமிழ் வந்துட்டீங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு? லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியல. இப்போது நான் ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறேன், எனக்கு சுத்தமாக தெரியல. சம்டைம்ஸ் வாட் லாங்குவேஜ் ஐம் டாக்கிங், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே சேர்ந்து எல்லாருமே மிக்சிங் டாக்கிங். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சரி, எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கோமே? கொஞ்சம் சம்டைம்ஸ், ஸ்பெஷலி பிகினிங் ஆஃப் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் 3-4 days கொஞ்சம். பட் அது எனக்கு ஐம் யூஸ் டு தட். லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? லேர்ன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி லாக்டவுன் லேர்ன் பண்ண பேசிக் வேர்ட்ஸ் நான் லேர்ன் பண்ணிட்டேன் லாக்டவுனில். தமிழ் அது உட்காருங்க, சாப்பிடுங்க, பேசுங்க, ஒர்க் பண்ணிட்டேன். பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்ட் நாட். தமிழ் கஷ்டமாக இருக்குது மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது? இல்லை ஆக்சுவலி எனக்கு தமிழ் கொஞ்சம் ஈஸி இருக்குது. பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஸோ ரிலேட்டட் கொஞ்சம் பீப்புள் டாக் இன் தமிழ் இன் பெங்களூர். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸி ரிலேட்டபிள் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லையும் ஒரு அகர்வால் வருவாங்க. ஃபஸ்ட்டு சோனியா அகர்வால் இருந்தாங்க, இப்போ காஜல் அகர்வால் வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ அடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். பிகாஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி
மேலே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது பிகாஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது டைரக்டர்ஸ் டிஓபிஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒன் ஹை கிளாஸ் இருக்குது தமிழில் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் இன் தமிழ் சினிமா அண்ட் எனக்கு ஆக்சுவலி ஐ திங்க் தெர் இஸ் சம் ஸ்பெஷல் கனெக்ஷன் பிகாஸ் எனக்கு இது டெபியூ பாசிபிள் இல்லை அது ஸ்பெஷல் கனெக்ஷன் இல்லை ரெண்டு படம் சேம் டே ஓடிடி அதுவும் ஒன்று ஒரு தியேட்டர் ஒன்று ரெண்டு ரிலீஸ் ஆகுது தட் டு பொங்கல் விச் இஸ் சச் அ லைக் ஃபெஸ்டிவல் டே ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருக்கு சூப்பர் ஸோ இப்போ நீங்கள் தமிழில் ஜெயம் ரவி சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க சிம்பு சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க ரெண்டு பேர்லையும் பார்த்த ஒரு ஒற்றுமை ஏதாச்சும் இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒற்றுமை மீன்ஸ் யூனிட்டி சிம்பு ஜெயம் ரவி சேம் லைக் திஸ் சிமிலாரிட்டி கரெக்ட் சிமிலாரிட்டி இருக்குது ரெண்டுமே ரொம்ப டைம் தே போத் கம் ஆன் டைம் தே போத் ஸ்டே டு 6:30 தே போத் கோ ரொம்ப பர்ஃபெக்ட் டேக்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது they both they've done so many movies now so ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெண்டுமே பெரிய ஸ்டார் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டோரி கேட்டு எதனால் அக்செப்ட் பண்ணீங்க அந்த ரெண்டு படமும் ஆக்சுவலி பூமி படம் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குது லக்ஷ்மண் சார் ஒரு மீட்டிங் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் அது மீட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு லக்ஷ்மண் சார் எனர்ஜி லக்ஷ்மண் சார் விஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே அண்ட் டெஃபினெட்லி த ஐசிங் இஸ் த ஜெயம் ரவி சார் இஸ் த ஹீரோ அண்ட் இட்ஸ் இஸ் 25th ஃபிலிம் ஸோ எனக்கு தெரியும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிலிம் இருக்குது ஸோ வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் ஆஃப் வித் தேட் அண்ட் ஈஸ்வரன் ஆப்வியஸ்லி சுசிந்திரன் சார் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் இருக்குது அண்ட் சிம்பு சார் எவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்குது ஸோ தேட் ஆல்சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் நான் கேரக்டர் ரெண்டு படம்லேயே ரொம்ப நல்லா இருக்குது லைக் இட் இஸ் வெரி எனர்ஜெட்டிக் ஸோ எனக்கு அது விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு ரெண்டு ஹீரோயின் சேர்ந்து பண்ணும்போது அதில் வந்து சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு ரோல்ஸ் அதிகமாக இருக்குது இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு கம்மியாக இருக்குது ஈஸ்வரில் அந்த மாதிரி எதுவும் வருது இருந்ததா நந்திதாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பிகாஸ் நந்திதா அண்ட் ஐ ஆர் சிஸ்டர்ஸ் இன் த ஃபில்ம் ஸோ ஷீ இஸ் மை ஓல்டர் சிஸ்டர் இன் த ஃபில்ம் ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் தட் உங்களுக்கு கைட் பண்ணாங்களா தமிழ் சொல்லி தருது அந்த மாதிரி நந்திதா நந்திதா ரொம்ப ஸ்வீட் பொண்ணு இருக்குது ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் பெங்களூர் ஸோ ரொம்ப பேசிட்டு இருக்கிற ரெண்டுமே பட் ஆக்சுவலி ஈஸ்வரன் ஷூட்டிங் இஸ் ஒன்லி 20 days ஸோ நான் 20 days ஐ வாஸ் இன் மதுரை நந்திதா ஐ மெட் நந்திதா ஃபார் மேபி 4 to 5 days ஸோ எவ்வளோ அது இல்லை ஈவன் இஃப் வி ஆர் இன் த சீன் டுகெதர் இட்ஸ் அ கம்பைன்ட் சீன் அண்ட் ஈஸ்வரனில் ரொம்ப 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 ஆர்டிஸ்ட் இருக்கு சின்ன சின்ன பசங்க பாரதி ராஜா சார் மோனிஷ் கான் பாலா ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி ஃபில்ம் ஸோ தட் ரொமான்ஸ் எலிமெண்ட் வித் த ஹீரோ இஸ் டெஃபினெட்லி தேர் லைக் யூ சா இன் த சாங் செல்லக்குட்டி ஸோ தட் இஸ் தேர் அண்ட் த குரூப் சீன்ஸ் ஆர் டெஃபினெட்லி வித் எவ்ரிபடி எல்ஸ் ஸோ அந்த டென்ஷன் எனக்கு இல்லை அது என்ன டைரக்டர் டிசைட் பண்ணுறேன் நான் எது இன்வால்வ் ஓகே இப்போ ஈஸ்வரன் படம் வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மதுரை அந்த ஏரியாவில் ஸோ அந்த ஏரியா பீப்புள் எப்படி இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க ஆக்சுவலி மதுரை ஜிகர் தண்டா ரொம்ப ஃபேமஸ் குடிச்சிங்களா போய் மதுரை ஜிகர் தண்டா ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் எனக்கு மதுரை டெம்பிள் ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி மட்டும் இன்ஸ்டாவில் பார்த்தேன் உங்கள் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெம்பிள் சாரி கோவில் கோவில்க்கு மீனாட்சி அம்மன் கோவில் ஸோ வெரி நைஸ் இட் ஓகே ஸோ இப்போ நிறைய இப்போ வந்து ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா இல்லை நான் ரொம்ப ஹாப்பி இருக்குது நான் ஆக்ட்ரஸ் ஆயிடுச்சு வாட்சிங் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் ஓகே childhood you will watch nice dancing songs numbers you will think oh I also want to be an actor serious scenes பார்க்கும்போது யார் திங்கிங் ஓ ஐ வாண்ட் டு பி ஆக்ட்ரஸ் இல்லைனா நைஸ் டான்ஸ் நம்பர் இது அது பார்க்குறேன் ஐ வாண்ட் டு பி ஹீரோயின் ஸோ எனக்கு கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு டெஃபினெட்லி அது கமர்ஷியல் ஃபில்ம்ஸில் ரோல் நல்லா இருக்கும் சி ஹீரோயின் மீன்ஸ் ஈவன் தட் சிங்கிங் டான்சிங் திஸ் திங் ஈஸி இல்லை ஆக்சுவலி அது மேட்டர் மோர் கஷ்டம் பிகாஸ் அது கிரைங் சீன் முக்கியமாக சுத்தமாக லாஃபிங் ஃபன் சீனில் ஈஸி இருக்குது ஸோ எனக்கு ரெண்டும் பண்ணோம் இப்போது நான் ஏஜ் அப்ரோப்ரியேட் இது இருக்குது நான் ரொம்ப நியூ சின்ன ஸோ இப்போதைக்கு கமர்ஷியல் பண்ணிவிட்டு போக போக அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை இப்போ ஆல்சோ விமன் ஓரியன்டட் இஃப் ஐ கெட் லைக் அ மூவி தட் இஸ் மோர் ஏஜ் அப்ரோப்ரியேட் லைக் அ யங் கேர்ள் மேபி வாண்டிங் டு
join the cricket team or wanting to join the hockey team, something like that. That is correct for my age. கண்டிப்பா பண்றேன். பட் அது women ரோல் எனக்கு இப்போ செட் இல்லை. பிகாஸ் நான் இப்போ லேடி இருக்கு கொஞ்சம் நாள் 3 years 4 years I will be a woman, like I will look and feel like a woman. ஸோ அப்புறமா அது கரெக்ட் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது. நான் இப்போது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஃபன், ரொம்ப லேர்னிங், working with such talented directors, and most importantly working like in 1 month working with 3 different directors. எல்லாருமே ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஸோ லேர்னிங் ரொம்ப லேர்னிங் இருக்கு. இப்போ உதயநிதி சார் படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கரண்ட்லி ஷூட்டிங். ஓகே, அங்கே ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு. எக்ஸ்க்ளூசிவாக அந்த படம் பற்றி ஏதாவது ஒரு சின்ன விஷயம்? எக்ஸ்க்ளூசிவ் அந்த படம் ஆக்சுவலி மகிர் திருமேனி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கு. மகிர் திருமேனி சார், ஹீ இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் அது ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ல நான் கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கு. Magir Sirmeni also in an interview he said that the story is a lot about the girl, like in the film, which is me. So I feel that is really one opportunity for me to kind of showcase my acting talent also. So I'm really looking forward. First time na or a film evlo homework பண்ணிட்டே அது film தான். So மகிழ் திருமேனி சார் பத்தி அது ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு. 3 டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க தமிழில். எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? எல்லாருமே டிஃப்ரெண்ட். லக்ஷ்மண் சார் டெஃபினெட்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறேன். நிதி யூ கேன் டூ இட், நிதி யூ ஆர் டூயிங் இட், நிதி யூ ஆர் டூயிங் இட் ஸோ நைஸ்லி, நிதி யூ கேன் டூ இட், யூ ஆர் டூயிங் இட். தட் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் தட் கேரக்டர், பிகாஸ் அது கேரக்டர் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட் இருக்குது. ஸோ தட் அண்ட் சுசிந்தரன் சார் ரொம்ப ஜாலி இருக்குது. Always joking, always this thing, but he will see the acting. He does not like too much acting. He likes a very real performance, and he will not see in the monitor. He sees it in real. He will see and he'll okay the take. So adu very style irukku. And Magir Tirumeni sir romba perfectionist irukku. Everything has to be perfect. So my learning in that film is like a lot of learning. Kattadikkire nalla vishayam kattadikkire daily. So எல்லாருமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு seriously. And the best part is that in all these 3 films the directors like wanted me to do these films. So அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சுசீந்திரன் சார் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து ஜாலியாக இருந்தீங்க 2 பேரும் ஸ்டேஜில். ஸோ அது வந்து இப்போ தப்பாக போர்ட்ரேட் ஆயிடுச்சு வெளியே எல்லாருக்கும். அது ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவும்? இல்லை எனக்கு எல்லாருக்கும் சுசீந்திரன் சார் நேச்சர் தெரியல, எனக்கு தெரியும். பிகாஸ் நான் ஷூட்டிங் பண்ணிச்சேன் வித் சுசீந்திரன் சார். அண்ட் சுசீந்திரன் சார் இஸ் லைக் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு லைட் பர்சன் ஆல்சோ ஃப்ரம் த டிஓபி டிபார்ட்மெண்ட். ஒரு லைட் பர்சன், நல்லா பண்ணுறேன், நல்லா லைட்டிங் கொடுக்குறேன். ஓ பிரதர், ஐ லவ் யூ பிரதர். That I love you minimum daily 30 times he will say on the mic to everybody. And adu I love you matter, you will see it in the movie why it makes sense, because na character will always keep telling Simbu sir I love you, this and that. So adu movie related, but we didn't realize that audience ko ipo theriyala. Maybe padam release ana parage. Correct. After watching the movie they will know it, but no problem. அது கொஞ்சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், பட் ஆடியன்ஸ் தெரியல, இப்போ தெரியும். ஸோ அது நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ உங்கள் தமிழில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோயினா யார் சொல்லுவீங்க? நான் ஃபேவரட் ஹீரோ ரஜினி சார். நான் ஃபேவரட் ஹீரோயின் ரொம்ப இருக்குது. ஸ்ரீதேவி மேம் இருக்குது, ஜோதிகா மேம் இருக்குது, சிம்ரன் மேம். ஓகே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரோட ஒரு படத்தையாவது ரீமேக் பண்ணி நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த படம் நடிப்பீங்க தமிழில்? ரொம்ப நல்ல क्वेश्चन. இது யாருமே ஆல்ரெடி ஆஸ்க் மீ ஹீரோயின் படம் ரீமேக். இப்போ சொன்னீங்க ஸ்ரீதேவி சொன்னீங்க, ஜோதிகா, சிம்ரன் சொன்னீங்க. எதுவுமே பயோபிக். இது எல்லாம் அட்லீஸ்ட் எனிவன்ஸ் பயோபிக். எனக்கு ஒன் பயோபிக் பண்ணோம் நான் லைஃப். ஒரு ஆக்ட்ரஸ் பயோபிக் பண்ணோம். அந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு அந்த ஆக்ட்ரஸ் யாருமே ஓகே இல்லை உங்கள் மைண்டில் இருக்கும்ல இவங்க ரிசம்பிள்ஸில் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்? I think either Sridevi ma'am or Aishwarya Rai ma'am, because they worked in different industries, right? Telugu, Tamil, Hindi. So I think I can relate to that a lot. Not only one industry, various industries working together. Okay. So I think I can really relate to that. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், உங்கள் கண்ணு வந்து அப்படியே ஐஸ்வர்யா ராய் கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சொன்னீங்களா இப்போ ஐஸ்வர்யா ராய் அப்படின்றது? இல்லை, எனக்கு ஐஸ்வர்யா ராய் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் லைக் ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐஸ்வர்யா ராய்
ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய் கிளாமரஸ் ஹீரோயின் பட் அது சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் மூவிஸில் தமிழ்லேயும் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய அது ஐ சீன் தட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எல்லாருமே பார்ப்பேன் ஐஸ்வர்யா ராய் ஆல் மூவிஸ் ஐ வாட்ச். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க நான் தளபதி 67 65 நான் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு. அது கொஸ்டின் இருக்கு உனக்கு பண்ணணும், எனக்கு கண்டிப்பாக பண்ணணும், ஏன் பண்ணல, எனக்கு தளபதி சார் ரொம்ப பிடிக்கும் and he's such a big star and you're on like the 14th of January I'm going to watch Master as well in the theaters. So ஏன் பண்ணல, கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. மாஸ்டரோட ஈஸ்வரன் கிளாஷ் ஆகுது. கிளாஷ் இல்லை, இமேஜின் மூவி தியேட்டர்ஸ் க்ளோஸ்ட் ஃபார் 9 months. தியேட்டர் ஓனர்ஸ் ரொம்ப ஆக்சுவலி மூவி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப கஷ்டம் சீரியஸ்லி, பிகாஸ் ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிச்சு, ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் டிலேயிங், ரொம்ப செட்ஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் பட் நோ ஷூட்டிங், அது ரொம்ப மணி இஸ் கெட்டிங் வேஸ்டட். ஸோ த மூவி இண்டஸ்ட்ரி நீட்ஸ் ரெவென்யூ ரைட் நவ். அதுக்கு ரெவென்யூ வேணும், அதுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் வேணும். ஸோ வி ஆல் ஹேவ் டு கம் டுகெதர். எவ்ரி ஃபெஸ்டிவல் 3-4 films will release. So அது கிளாஷ் இல்லை, அது in a way it's unity only because I'm equally excited to even watch Master because I really love the trailer. I really like that song also, Vaati Coming. So there is definitely no clash. ஸோ அந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்காக 2 வரி பாடம் பண்ணீங்க. வாத்தி கம்மிங். வாத்தி கம்மிங் atom bomb. that எனக்கு words proper தெரியல. அட்டம் பண்ணுறீங்க, அதுக்காக அதை பாராட்டலாம். atom bomb. ஸோ இப்போ 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஒன்று தேட்டர் ஒன்று ஓடிடி. இது வேறு எந்த ஹீரோயினுக்கும் சேம் டேல இந்த மாதிரி அமையலை. ஸோ ஃபஸ்ட்டு வர உங்களுக்கு இப்படி அமையுது, இது லக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பிளெஸிங் நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட். லக் அண்ட் பிளெஸிங், காட் பிளெஸிங் இருக்கு, இறைவா பிளெஸிங் இருக்கு, அப்புறமா லக் வர. ஸோ சீரியஸ்லி நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட். எனக்கு டபுள் டெபியூ வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோயின் படம் சேம் டேல ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான். தேங்க்யூ. பட் சீரியஸ்லி அது இறைவா பிளெஸிங். நான் எதுவுமே பண்ணல, பை சான்ஸ் லைக் திஸ் மூமெண்ட் ஹேஸ் கம். பட் ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்ரெடி தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் லவ் வர டுவர்ட்ஸ் ஆரம்பிச்சு அது. அண்ட் லைக் ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ. ஸோ அந்த ஃபேன்ஸ்க்காக நீங்கள் இப்போ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் ஃபேன்ஸ்க்காக நான் சொல்கிறேன், நான் உங்கள் லவ் பண்ணுறேன். நாட் ஓன்லி சிம்பு. அரே யூ ஆர் ஸ்டில் இன் தி ஆடியோ லான்ச். நோ, நான் உங்கள் லவ் பண்ணுறேன், நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அண்ட் நான் தமிழ் பர்ஃபெக்ட் கற்றுட்டு இருக்கிறேன். பர்ஃபெக்ட்டா. நெக்ஸ்ட் ஃபிலிம் இன்டர்வியூஸ் யூ see நான் தமிழ் உங்கள் பெட்டர் தமிழ் நான் பேசுறேன் பிகாஸ் உங்க தமிழ் ரொம்ப டஃப் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்படிங்களா? ஓகே ஓகே. உங்கள் பெட்டர் தமிழ் நான் பேசுறேன். and I'm very lucky to be working in Tamil films because I have a lot of respect for Tamil films, for Tamil cinema. So yeah, love you all. ஓகே. இப்போ லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. இப்போ உங்கள் கையில் வந்து நான் ஒரு ரோஸ் ஒன்று கொடுக்குறேன், ஓகே, ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று கொடுக்குறேன், ஒரு நைஃப் ஒன்று கொடுக்குறேன். இது 3யும் நீங்கள் 3 பேருக்கு கிஃப்ட் பண்ணணும். யாருக்கு கொடுப்பீங்க, என்ன ரீசன்? ரோஸ் நான் கொடுக்கிறேன் யாருக்கு கொடுக்கணும்? ரஜினி சார். Rajini sir, what is the reason? The reason is because I love him. I think he is the perfect definition of a hero. You know, like that hero, mass hero, that charisma look, superstar. Like I think that's what he is. So I will give him a rose because I'm also a fan of him. Perfume? Yeah. Nah, I will take it because எனக்கு perfumes ரொம்ப பிடிக்கும். Monthly 1 perfume bottle is getting over. So எனக்கு perfumes ரொம்ப பிடிக்கும். Stock ரொம்ப வேணும். So please give me perfume. I will keep it. Okay. And knife I will give to all the people who spread hate online. Hate spreading peopleக்கு ஒரு நைஃப் கொடுக்கிறேன். சூப்பர். ஸோ ஃபைனலாக ஒரு ரேபிட் ஃபயர், ஒரு ஹீரோ பேர் சொல்லுவேன், டக்குன்னு மைண்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆகுது உங்களுக்கு சொல்லணும், முடிச்சுக்கலாம். ஓகேவா? 5 செகண்ட்ஸ் சொல்கிறதுக்குள்ள டக்கு சொல்லணும். ஓகே. சிம்பு. சூப்பர் ஸ்டார். ஜெயம் ரவி. பியாண்ட் ஸ்டார். விஜய். தலைவா. ஜோதிகா. வெரி கியூட். ஐஸ்வர்யா ராய். பியூட்டிஃபுல். ஷாருக் கான். லவர் பாய். நிதி அகர்வால். த பெஸ்ட். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுடைய படம் 2 படமும் ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மயில் திருமணி சார் படத்துக்கு நம்ம மீட் பண்ணணும், இன்டர்வியூ எடுக்கணும். அப்போ நீங்கள் நல்லா தமிழ் பேசணும். சேலஞ்ச் அக்செப்டட். ஓகே. ஓகே. ஸோ ஃபைனலாக இப்போ எங்கள் ஆடியன்ஸ்க்காக ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம். டெஃபினெட்லி 2 படம் பார்க்கணும் ப்ளீஸ். ஈஸ்வரன் பார்க்கணும், பூமி பார்க்கணும். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு.
தமிழ் கற்றுட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கேன். கத்துட்டு இருக்கேன். இந்த வேர்ட் தான் டஃப் தமிழ்ல. வேற வேர்ட் கொஞ்சம் ஈஸி. இது கற்றுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் டஃப் இருக்கு. கரெக்ட் நோ? கற்றுக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்னா? கரெக்ட். இப்போ கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் இருக்குது. இது பொங்கல் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல் பொங்கல் இருக்குது, 2021 பொங்கல். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் வாட்சிங் த ஃபில்ம் அண்ட் டெல்லிங் மீ வாட் யூ திங்க் அபவுட் இட். லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். வணக்கம்.